G143 யூடியூப் சேனல் இருந்து ரகுமானும் அவரோட டீமும் ரீசெண்டா ஒரு கிராமத்தோட எல்லையில அமானுஷ்யமான விஷயங்கள் உள்ள நுழைய முடியாதபடி காவல் தெய்வமா இருந்து காக்குற காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. கைஸ், இது வந்து ஒரு ஒத்தடி பாதை. ஆனால் இந்த ஒத்தடி பாதையில் அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு சாபம் மாதிரி விட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த 2 ஆவிகளுக்கும் ஒரு சாபத்தை விட்டு இருந்திருக்காங்களாம். ஒரு பூசாரி மாதிரி சம்திங் அவர் தான் அந்த சாபத்தை விட்டு இருந்திருக்காரு. இந்த ஒத்தடி பாதைக்குள்ளே யார் வந்தாலுமே அவங்கள வந்து தன் வசப்படுத்துறதாகவும் தன்னை மறந்துட்டு போகிறதாகவும் நிறைய பேர் இந்த ரோட்டில் வந்தவங்க இங்கே விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. இது போய்கிட்டே இருக்குடா நண்பா. யாரு ஒத்தையடி பாதை வழியா அவங்க போயிட்டு இருக்கும் போது வழியில 2 கருப்பு அமானுஷ்ய உருவங்கள் நிக்கிறத பாக்குறாங்க. அத பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்க வழியில குள்ளமா நீளமான முடியோட இருக்கிற பாக்குறதுக்கு குட்டிச்சாத்தான் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மறையறத பாக்குறாங்க. தொடர்ந்து நடந்து முனீஸ்வரன் கோயில ரீச் பண்றவங்க அங்க சின்னதா ஒரு பூஜையை பண்ண முடிவு பண்றாங்க. அது யாரு கூட இருக்கிறது? அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரூபன் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல் இருந்து ரூபனும் அவரோட ஃப்ரெண்டும் ரீசெண்டா ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடியோட ஆன்மா இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய அமரா ஹவுஸ்ங்கிற ஒரு பயங்கரமான ஹாண்டட் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து திருடங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவர் இல்லாத நேரத்தில். ஸோ அப்போ இவங்க தடுக்க வந்த அமரா இவங்களை வந்து ரொம்ப கொடூரமாக இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆன்மா தான் வந்து இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறதா வந்து இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அமரா அவங்களோட ட்ரெஸ் தான் இது. அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகிற அவரு ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு விண்டோல லேடியோட அமானுஷ்யமான உருவம் தெரிஞ்சு மறையறத பார்த்து அரண்டு போறாரு. அமராக்கா, அழுவாதீங்க. நீங்க அழுவுறத கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெளிவா இருக்கு. அடுத்தடுத்து அங்க தெரிகிற ஷேடோ ஃபிகர்ஸ்னால ரொம்பவே பயந்து போறவங்க கடைசியா அமராக்காக கொண்டு வந்திருந்த சாரிய கொடுக்க முயற்சி பண்ணப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அக்கா அக்கா, நான் ஒண்ணுமே பண்ண வரலக்கா. எனக்கு யான் தாங்க விட்டானோ தெரியல. அக்கா, நான் கிட்ட வந்துட்டேன். நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க பயப்படுவீங்கன்ட்டு. நீங்க எங்க இருக்கீங்க?
அமராக்கா, இந்த சாரியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாரியை மட்டும் நான் வச்சுட்டு போயிடுறேன். இது உங்களுக்காக. அப்படியே போகிறோம் மேல. கைஸ், சாரி பாக்ஸ் நகருது. உங்களுக்கு தெரியுதா? மிட்நைட் விசிட்டர் யூடியூப் சேனல் இருந்து பாஸ்கரும் மாரியப்பனும் ரீசெண்டா அடிக்கடி சூசைட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான முந்திரி காட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல கார்ல போயிருந்தாங்க. முந்திரி காடு, இந்த இங்கிலீஷ்ல உங்களுக்கு இந்த போட்டோ பாருங்க. அந்த முந்திரி காட்டுக்குள்ள நிறைய பேர் ரேப் பண்ணி கொண்டு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டு இப்போ ஒரு ஆயா ரீசெண்டா எடுத்த மாதிரி சொல்றாங்க. நிறைய ஸ்டோரி இருக்கு. கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி மிட் நைட் 1 மணி போல அந்த பிளேஸ ரீச் பண்றவங்க அங்க போனதும் முத வேளையா அந்த பிளேஸ ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்றாங்க. அடுத்தபடியா மாரியப்பன் கார்லயே வெயிட் பண்ண முடிவு பண்ணதால பாஸ்கர் மட்டும் தனியா ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு பயங்கரமான காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தான் இந்த முந்திரி மரம் சொல்லுவாங்க. நைட்டில் இந்த மரத்திட்ட வரவே கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது நெகட்டிவ் எனர்ஜி இந்த மரத்தில் நிறையா இருக்கும் மாதிரி சொல்லுவாங்க. சுற்றி சவுண்டு யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த மரம் ஆடுது கைஸ். சுற்றி எந்த மரம் மட்டும் அந்த மரம் மட்டும் ஆடுது பாருங்க. அங்கே பாருங்க கைஸ். சொல்லிக்குது கைஸ். யார் நீங்க? ஹலோ, மாறுது கைஸ். கைஸ் மாறுது. என்ன கிடையாது. யாரு? ஹலோ, நீங்களா? அது நீ தூக்கப்பட்டு இருந்தவங்களா நீங்க? நீங்க பாருங்க, சில போயிட்டு இருக்கு. சீரியஸ் ஒரு நிழல் போறது உங்களுக்கு தெரியுதா? யாரு? விடுறாங்க தேசி கேமரா. ஹலோ, ஒரு நிழல் போறது உங்களுக்கு தெரியுதா? யாரு? ஒரு அமானுஷ்யமான கருப்பு உருவம் மரத்துக்கு பின்னாடி மறையறத பாஸ்கர் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் செட் பண்ணி இருந்த நைட் விஷன் கேமராவில் இன்னொரு அமானுஷ்யமான உருவம் கேப்சர் ஆயிருந்தது. இதுக்கிடையில அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போயிருந்த பாஸ்கர் உடனே மாரியப்பன்ட்ட வந்து விஷயத்த சொல்ல 2 பேரும் அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அங்கே ஒரு உருவத்தை பார்த்தனே. சீரியஸா? பாஸ்கர் யாரும் போற மாதிரி இருக்கு. பாரு எங்க எங்க அங்க பாரு. எங்க? ஆமாண்ணே, வாங்கி பண்ணேன். அதானே 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 அங்கே போறேன். ஐயோ, அந்த அதானே அதானே உங்க அம்மால வண்டி என்னடாச்சு? என்ன பாப்போம். அங்கே பாருங்க, அங்கே போச்சு வண்டி. வண்டி சீக்கிரம் வண்டி சொல்லி சீக்கிரம் வண்டி சீக்கிரம் 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 வண்டி சீக்கிரம் வண்டி. எங்க போறா? எங்க அங்கே போங்க. வரணும் வண்டி 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 பேசுங்க. பார்த்துட்டு பேசுறத போக பேசணுமோ? பேசுங்க. நிற்கிது. சீரியஸ் அங்கே நிற்கிது. ஐயா நிற்கிது கைஸ். லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.